உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான். 2026ஆம் ஆண்டை நம்ம ஆண்டு முழுவதும் எப்படி சிறப்பாக நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த 30 நாட்களும் தான். இந்த 30 நாட்களில் அப்படி என்ன பெருசாக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களே இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக சூழல்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்கிற ஒரு விஷயந்தான். ரொம்ப பாக்கியமான ராசிக்காரர்கள்னு சொல்லக்கூடியது. நான் சொல்லலை, ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது தனுசு ராசிக்காரர்கள்னால் பாக்கியவான்கள் அப்படின்றத. எதனால் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திலேயே 9ஆம் ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி தான், உங்களுடைய ராசி தான். ஸோ அதனால் நீங்களே காலபுருஷனுக்கே நீங்கள் வந்து யோகங்களையும் பாக்கியங்களையும் அள்ளி வழங்குறதுனால, அந்த ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த ராசியில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து நிறைய இறையர்களால், நல்ல ஒரு குருவர்களால், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஆதாயங்களையும், நல்ல மன மகிழ்ச்சியையும், பாக்கியங்களையும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை நண்பர்களாகவும் உறவுகளாகவும் கொண்டவங்க உண்மையிலேயே பாக்கியசாலிகள் தான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து இந்த பாக்கியசாலிகள்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 30 நாட்களும் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது, அடுத்த ஆண்டோட நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உள்ளபடியே வந்து உங்களுடைய ராசிநாதனை முதல் பார்க்கணும். உங்கள் தனுசு ராசிக்கு அதிபதியான முழு சுபகிரகமான குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று வலுவான நிலையில் இருந்துகிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும், மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும், மறைவு ஸ்தானம் கெட்ட ஸ்தானம் மட்டும் எடுக்க வேண்டியதில்லை. வெளியிடங்கள், வெளிநாடை குறிக்கக்கூடியதும் 8ஆம் இடம் தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா நல்ல ஆதாயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இனியும் அது தொடரும். இந்த மாதத்தோட டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி, அதாவது பிற்பகுதியில் தான் வந்து குரு வந்து வக்ர நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அவர் வக்ர நிலையை தொடர்ந்து அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்குள்ள போக போகிறார். கடக ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போக போகிறாரு. மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசிக்கே கிடச்சிரும். ராசிக்கு குருவுடைய பார்வை கிடச்சிருச்சு அப்படின்னா, நமக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் சாதிக்கலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனைகள் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு நல்ல பேர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த நிலையில் வக்ர நிலையில் இருந்தாலும் சரி, இப்போ அதிசாரத்தில் ஏற்கனவே இருந்தார். அது போக இப்போ அதிசாரத்துலேருந்து மாறி வக்ரத்துக்கு வந்து, வக்ரத்துல வந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேருந்து உங்கள் ராசிக்கு பார்வை கொடுக்குற மாதிரி அவருடைய பார்வை வந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் கிடைக்க போகுது. லாபஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு பாகிஸ்தான் அதிபதியான சூரியனோட இணைவு பெற்று இருக்காரு. கூட செவ்வாயும் இருக்காரு மாத துவக்கத்தில். செவ்வாய் மாதம் துவங்கி அவர் 5 நாளில் வந்து 6ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கே வந்துடுறாரு. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லுவோம். 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தான அதிபதி. ஸோ அதனால் அவருடைய தொடர்பு உங்கள் ராசிக்கு கிடைக்கின்றது உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல அடையாளம். செவ்வாயால் பாக்கியங்கள் அப்படின்னா என்னென்னா, சகோதர வழி ஒற்றுமை, தைரியம், ஆரோக்கிய மேம்பாடு அடைகிறது, கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள், அதுபோக உங்களுடைய வருமானம், நீங்கள் கொடுத்த கடன் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய வாரா கடன்கள்லாம் வந்து சேர்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். செவ்வாயுடைய அதிபதியாக நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்கிறதுனால, முருகனோட அருளால் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். முருக வழிபாடு நீங்கள் இந்த மாதத்துலேருந்து எப்பயும் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சந்தோஷம் தான். இனிமேலும் கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருக வழிபாடு பண்ணுறது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் எதிர்வரும் காலங்களுக்கும் ரொம்ப யோக பலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் இறையர்களால் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதை தாண்டி வாக்கிய கணிதப்படி அசுபர்களோட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வந்து கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் அவரோட ராகுவும் இணைவு பெற்ற நிலையில் இந்த மாதம் இருக்குது. ஸோ அந்த சனி ராகு இணைவுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உபஜய ராசியில் அசுபர்கள் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவாங்கன்ற ஜோதிடம் சொல்லக்கூடிய விதிகளின் அடிப்படையில் சனி ராகுவும் அசுபர்களும் நல்ல பலனை தருவாங்க. டிசம்பர் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனான முழு சுபரான குருவும் நல்ல பார்வைகளை கொடுத்து உங்களுக்கான யோகங்களை கொடுக்க போகிறார். இந்த சனி ராகு அசுபர்களுக்கு 21ஆம் தேதிக்கு மேலே
மேல இருந்து குருவுடைய பார்வையும் கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இன்னமும் பொருளாதார முன்னேற்றமும், நல்ல நல்ல மாற்றங்களும் கண்டிப்பான முறையில நடக்கும். அதுபோல 3, 7 தொடர்பு வரதுனால, சுபகாரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், அ காதல் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து உருவாகி வருது. காதல் விருப்பப்பட்ட விஷயங்கள் மட்டும் தாண்டி நீங்க அடையணும்னு நெனச்ச அனைத்தையும் நீங்க அடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த டிசம்பர் மாதமே இருக்க போகுது. அடுத்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்ட நீங்க மகிழ்ச்சியோட தான் துவங்க போறீங்க. மகிழ்ச்சியோட தான் அந்த 2026 ஆண்டுலயும் பயணிக்க போறீங்கன்றதை நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். அதோட ரொம்ப முக்கியமா, எந்த ஒரு விஷயத்தையும் அதோட துவக்கத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்பன்னா முதல் சரியா இருந்துச்சு அப்படின்னா, துவக்கம் சரியா இருந்தா வந்து, அதோட பயணமும், அதோட இலக்கும் சரியா இருக்கும், வெற்றியா இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அந்த வகையில இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 1ஆம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன், 8க்குரிய சந்திரன் வந்து எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனா வந்து இருக்காரு. 4ஆம் இடத்துல குருவோட வீட்ல சந்திரன் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பு. அவர் வளர்பிறை சந்திரனா வர்றது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. அந்த நாள் அந்த டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதி. கண்டிப்பான முறையில வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு இறைவனை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பான முறையில பொருளாதார முன்னேற்றங்களும், நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகறதுக்குமான நல்ல வாய்ப்புகள குடுக்கும். அ இந்த உடல் ஆரோக்கியங்கள் மேம்படுறது, நெறைய பேத்துக்கு இந்த ஜெனரல் வீக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய டயர்ட்னஸ் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். நரம்பு மண்டலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால. அது போக அந்த கால் வலி, மூட்டு வலிலாம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. அந்த டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில ரொம்ப சிறப்பாவே இருக்கும். உங்க தொழில் சார்ந்த முயற்சிகள், அ பொருளாதார முயற்சிகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். அதில எந்த சந்தேகமும் வேணாம். கோச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பலமா இருக்கு. நீங்க இந்த 2025ஆம் ஆண்டோட இறுதியான மாதமான இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு யோக பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தோட நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் குடுத்துருக்கு. சிலருக்கு சங்கடங்களையும் குடுத்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார அடிப்படையில இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கோச்சார அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதில எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி, அசுபகிரகங்களும் சரி, நல்ல நிலையிலிருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அஷ்டம சனியில இருக்கிறவங்களும் சரி, கண்டக சனியில இருக்கிறவங்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்கள குடுத்துட்டு இருக்கு. 7 சனிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்றத நான் உறுதியா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா, சுபகிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து அ சனி சனி மற்றும் அசுபர்களான ராகுவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால, நீங்களா யோசிச்சு ஒரு பதட்டத்துக்கோ, பயத்துக்கோ போயிறாதீங்க. உங்க மனச சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனச சரியா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம வந்து மனச சரியா வச்சுக்கிறோம்னா, சந்திரன நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம். சந்திரன் தான் மதி. நம்மளுடைய விதி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம சந்திரன சரியா பயன்படுத்திக்கிட்டோம், மனச சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த தோஷங்களையும், எந்த பிரச்சனைகளும், எந்த கிரகங்களுடைய தீய அ த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அ அதனால வந்து சந்திரனோட அதாவது மனசோட நிலை ரொம்ப முக்கியம். கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அந்த வகையில உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாவே இருக்கு. இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுபர்களும் சரி, சுபர்களும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாரி நல்ல பலன்கள நெறைய பேத்துக்கு குடுத்துருக்காங்க. அதுபோக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அ அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல இருக்காது அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். எத வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள். கோச்சார நில பலன்கள் சொல்லும்போது. ஸோ அந்த வகையில குரு வந்து மிதுனத்தில இப்ப வக்ரம் அடைஞ்சு மிதுனத்தில வரப்போறாரு. வந்துட்டு திரும்ப அவர் வந்து அ மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துருவாரு. கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு வந்து முழு சுபகிரகம். அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில குரு இருக்காரு அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். அது ஆண்டு முழுதும் தொடரப்போகுது அப்படின்னும்போது வந்து எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில அது யோக பலன குடுக்கும். அப்படின்றனால நீங்க குரு நல்ல நிலையில இருக்காரு. சுபர்கள் நல்லா இருக்காங்களா? கெடாம இருக்காங்களா? அததான் நம்ம மெயினா பார்க்கணும். ஒரு ஜாதகத்த எடுத்துட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்குறோம்னா கூட, அங்க வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை, ச சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கும். அதுபோக லக்னாதிபதி, அசுபகிரகங்கள்லாம் அடுத்தடுத்த நிலையில பார்ப்போம். பொதுவா வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாரு அப்படின்னாலே வந்து, தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்கும்
அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி சனி, ராகு அவங்களோட நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் இல்லையா? வாக்கிய கணிதப்படி வந்து சனி பகவானுமே வந்து மீன ராசிக்கு வரப்போறாரு. வந்தாலும் ஒண்ணும் பயமே இல்ல. குருவுடைய கண்ட்ரோல்லயும், குருவுடைய பார்வையில தான் இருக்க போறாங்க. குரு வந்து அசுபர்கள கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலன குடுப்பாங்க. மேலும் நம்ம பல இடங்கள்ல சொல்றது தான். ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிறவே கூடாது. சனி நமக்கு கெட்டவன், ராகு கெட்டவர் அப்படின்னு. எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமா இருந்தா கூட, இருக்கிற ஸ்தானத்த பொறுத்து தான் பலன குடுப்பாங்க. நல்ல பலனோ, கெட்ட பலனோ அவங்க எங்க இருக்காங்கன்றத பொறுத்து தான். நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்கள நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும். அதனால வந்து பொதுவான இவரு கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான், நல்லவன் கெட்டவனா மாறுவான். அதனால வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க. அ வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாவும் சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் நம்புற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போறாரு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவாரு. அந்த வகையில நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்றது தான். ஸோ, அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதே மாரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்லயுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இத தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம கோச்சாரம்ன்றது சந்திரன் அடிப்படையில கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றத நம்ம ராசி அடிப்படையில எங்கெங்க இருக்காங்கன்றத வச்சு சொல்ற பலன்கள். அதை விட முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்க லக்னாதிபதியோட நிலை, உங்களுடைய யோகர நிலை, உங்களுடைய பாதகாதிபதியோட நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும். அது போக உங்களுடைய தசாபுத்தி, உங்களோட ஜாதக அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும். ஸோ, அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா, பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில துல்லியமா எடுத்துக்க முடியும். அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்கலாம்.